தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து அதிமுக நிர்வாகிகள் தற்பொழுது ஜெயலலிதா அவருடைய நினைவிடத்தில் வந்து ராஜினாமா செய்ய போவதாக அறிவித்திருக்கிறார்கள். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சேர்ந்த அர்ஜுனன் மற்றும் அதேபோன்று அதிமுகவுடைய அம்மா பேரவையோட துணை செயலர் பாலசுந்தரம் ஆகியோர் நம்ம போட்டிருக்காங்க. சார், இப்போ எல்லாரும் கையில் அந்த பெட்டிஷனோட எட்டு போறீங்க, எங்க போறீங்க? அது என்ன, அந்த கடிதம் என்னது? தலைமை கழகத்துக்கு போகிறோம். ராஜினாமா வந்து விழுப்புரம் மாவட்டம் நாங்கள் 6 தொகுதியை சார்ந்து ஒருங்கிணைந்த மாவட்டத்திலேருந்து மாவட்ட மாநில ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட பிற அணி செயலாளர்கள் 1150 பேர் நாங்கள் இன்றைக்கு முதல் கட்டமாக ராஜினாமா செய்கின்றோம். நீங்கள் இந்த ராஜினாமா செய்யறதுக்கு முக்கிய காரணம் என்ன சார்? முக்கிய காரணம் எதுவுமே கேட்காம 30-35 ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்கு உழைத்தவர்களை எந்தவித விசாரணையின்றி பொறுப்பு வந்து எடுக்கிறாங்க. 5 வருஷம் எதிர்கட்சி பண்ண ஒன்றிய செயலாளர்கள், எத்தனையோ கூட்டம் நடத்தினவன், எத்தனையோ வந்து நலத்திட்ட உதவிகள் கொடுத்தவங்க இன்றைக்கு தகுதி இல்லாத தலைமை பின்னால் எங்களால் போக முடியல. அதனால வந்து அம்மா கொடுத்த பதவி அம்மாவிட்டே ஒப்படைச்சிட்டு தலைமை கழகத்தில் ஒப்படைச்சு. பதவி மட்டும் தான் ராஜினாமா பண்றீங்களா இல்ல கட்சி பொறுப்பு? பதவி மட்டும் தான் ராஜினாமா பண்ணுவோம். கட்சி எங்க கட்சி, அதனால பதவி மட்டும் தான் ராஜினாமா உறுப்பினராக தொடருவோம். பொதுச் செயலாளரை சந்திச்சு வேற ஏதாவது வலியுறுத்த இருக்கீங்களா? ராஜினாமா கடிதத்தை கொடுத்து ராஜினாமா கடிதம் கொண்டு மட்டும் கொடுக்குறோம். நீதி பொதுச் செயலாளரை நாங்க பாக்குறது ஐடியாவே இல்லை. இந்த கட்சி அழிக்கிற ஒரு பொதுச் செயலாளர் நாங்க பாக்குறத அவசியமே இல்லை. இப்ப யார்கிட்ட கொண்டு கொடுக்க போறீங்க? அங்க இருக்கிற ஆபீஸ்ல இருக்கிற மேலாளர் இருக்காரு, அவர் இருக்காரோ இல்ல யாரு இருக்காங்களோ அம்மாவோட அந்த நாங்களாம் முறையிட்டு எடுத்து போய் ஆபீஸ்ல கொடுத்து அவங்க எதனா எடுத்துக்கிட்டு யாரு இருந்தாலும் கொடுத்துட்டு நாங்க வரப்போறோம். ஜெயலலிதா அவரோட சமாதிக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க, பார்த்தவங்க கூட நிறைய பேர் வந்தாங்க. இப்ப எவ்வளவு பேர் தான் போறீங்க? நாங்க வந்து 2 பேர் தான். எங்களுடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் வந்து நம்மளால எந்த பிரச்சனையும் யாரும் வரக்கூடாது, நம்மளுடைய இயக்கம் நம்மளுடைய அது தெய்வம் போல, அம்மா உட்காந்த இடம் தெய்வம் போல, அங்க யாரும் பிரச்சனை கூடாது. அதனால நீங்க 2 பேர் மட்டும் தான் சென்று அங்க இந்த கடிதத்தை கொடுக்க வேண்டும் சொல்லிக்கிறார். ஆனா நாங்க 2 பேர். அதிமுகவுடைய சேர்ந்த நிர்வாகிகள் சுமார் 1100 பேர் இன்று அக்கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகளிலிருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்து அதற்கான ராஜினாமா கடிதத்தை கொண்டு சென்று ராயப்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் வழங்குவதற்காக தற்பொழுது மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவருடைய நினைவிடத்திலிருந்து புறப்படக்கூடிய காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவுடைய விழுப்புரம் மாவட்டத்தில் ஏராளமான நிர்வாகிகள் இன்று ராஜினாமா செய்ய புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில் விக்கிரவாண்டியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்தமிழ் செல்வன் நம்மளோடு இருக்காரு. சார், உங்க பகுதியிலிருந்து எவ்வளவு பேர் வந்தாங்க? நீங்க உங்க விக்கிரவாண்டி ஒன்றியத்திலிருந்து எவ்வளவு பேர் வந்தாங்க? காணை மேற்கு ஒன்றியம். நாங்க எங்க பகுதியிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே வந்திருக்காங்க. அடுத்த கட்டமும் தொடருது. ஏன்னா நாங்க பதவி தான் ராஜினாமா பண்ணிருக்கோம். எங்க முன்னாள் அமைச்சர் முன்னாள் மாவட்ட செயலர் அண்ணன் வந்து அவர் வந்து அந்த கட்சியிலிருந்து எடுத்தாங்களே ஒழி அவருக்கு எந்த பொறுப்பும் திரும்ப கொடுக்கல. கொடுத்திருந்தா கூட நாங்களாம் அவரோட பயணிச்சிருப்போம். எவ்வளவு கஷ்டத்துக்கு இடையில நாங்க அவ்வளவு அவரோட பயணிச்சிருக்கிறோம். எங்களோட கஷ்ட நேரத்தெல்லாம் அந்த தலைமையை வந்து எந்தவித கருத்திலையும் எடுத்துக்காம எல்லாரோட பதவியும் எடுத்து எங்களை வந்து அசிங்கப்படுது. இது தமிழ்நாடு முழுக்க இருக்குது, விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க இந்த நிகழ்ச்சியை அவங்க பண்ணிருக்காங்க. தயவு செஞ்சு வந்து இந்த பத்திரிகை வேலை நாங்கள் சொல்லிக்கிறது, அம்மாவால் கட்டி காக்கப்பட்டு புரட்சித்தலைவர் எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த இயக்கம் இன்னைக்கு சிதறுண்டு போச்சு, சிதறுதாங்க மாதிரி ஆகி போச்சு. இது இங்க அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அண்ணா கூட ஒரு இதுல சொன்னாங்க, பேட்டியில சொன்னாங்க, இந்த வந்து கட்சிக்காரன் நிப்பாட்டுங்க போவாதீங்கன்னு சொல்லுங்க தலைமைக்கு சொன்னாரு. அதை யாரும் அதை செய்ய மடுக்கல. இன்னைக்கு வந்து கட்சிக்காரங்க எல்லாமே தயற்ற பிள்ளையை போல அம்மாட்ட வந்து இறந்து போன நம்முடைய மாண்பு புரட்சித்தலைவர் அம்மாவுடைய சமாதியில எங்களை பதவி, எனக்கு அம்மா தான் பதவி போட்டாங்க, எங்க பதவி வந்து நாங்க ராஜினாமா பண்ணேன். ராஜினாமான்னு நான் வந்து என்னோட மனைவி இழந்திருக்கிறேன். அந்த எலெக்ஷன் போது, தினகரன் எலெக்ஷன் போது 2016, 16, 17 தினகரன் எலெக்ஷன் ஆர்கே நகர்ல என்னோட மனைவி நான் ஹாஸ்பிட்டல சேர்த்துட்டு நாங்க வந்து எலெக்ஷன் டியூட்டி, நான் ஒன்றிய செயலாளர் பார்த்துட்டு போறதுல என் மனைவி இறந்துட்டாங்க. என் மனைவி இழந்திருக்கேன். ஒரு எனக்கு கூட வாழ வேண்டிய மனைவியே அந்த கட்சிக்காக நான் வந்து உயிர் தியாகம் பண்ணிருக்கிறேன். அப்பேற்பட்ட எங்கெல்லாம் வந்து கலந்த ஆலோசனை பண்ணலாம யாரையும் மாவட்ட செயலாளர் போடுறாங்க, யாரையும் ஒன்றிய செயலாளர் போடுறாங்க. இந்த கட்சியில் இருக்க விருப்பம் இல்லாம எங்க பதவியை நாங்க ராஜினாமா பண்றோம். அண்ணன் சிவிஎஸோட அந்த உழைப்பு வந்து சாதாரணமான உழைப்பு இல்லை. இந்த ரெட்டையிலை மீட்டெடுத்து அண்ணன் சிவிஎஸ் தான். அவர் இல்ல ரெட்டையிலை வந்து இன்னைக்கு இல்ல. 2001 இருந்து இந்த இயக்கத்தை அதே போல விழுப்புரம் மாவட்டத்தில் இளம்பெண்கள் பாசறையோட மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ் இருக்காரு. இப்போ பொறுப்பு இருக்கா, நீக்கிட்டாங்களா? இப்ப என்ன, கடந்த வாரம் தான் நீக்கினாரு. அதோட காரணம் கூட பாத்தீங்கன்னா திண்டியோட நகரத்துல ஒரு ஆலோசனை கூட்டம் போடுறாங்க. அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு புதுசா போட்ட மாவட்டத்துல வராரு. அவரோட 10 பேர் ஒரு ஒன்றியத்துக்கு 10 பேர்னு சொல்லிட்டு ஒரு 10 கார் எடுத்துக்கிறாரு, அல்ல 7 வாடகை கார் எடுத்துக்கிறாரு. கூட்டம் மண்டபம் மத்தியில காலியா இருக்கும், யாருமே போவோம். இந்த 100 பேர் அவர் பின்னாடி போன 100 பேரை கூட்டு போய் ஒரு கூட்டத்தை போட்டு கூட்டம் காமிக்கிற எடப்பாடியாரை ஏமாத்துறாரு. அவர் தகுதி இல்லாத மாவட்ட செயலாளர். நீங்க யார வேணாலும் விசாரிச்சு பாருங்க. அவர் 2001 பாமகவுடைய மாவட்ட செயலாளர். பாமக சார்பா விழுப்புரத்துல வேட்பாளராக நிற்கப்பட்டு தோத்துட்டாரு.
பின்ன அப்புறம் பாமக அவரால் இது நிலையா இருக்க முடியல, அதிமுக போலாம் ஜெயிச்சிடலான்னு சொல்லிட்டு எங்களுடைய மாவட்ட செயலர் எங்க அண்ணன் சிவிஎஸ் அவருடைய காலை பிடிச்சி தான் 2006 அதிமுகவில் சேர்ந்தார். சேர்ந்து அப்போ சீட்டை வாங்கி கொடுத்தது அண்ணன் சிவிஎஸ் தான். அப்ப 2006 மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு அவர் தோத்துட்டார். அப்பயும் அவரால் ஜெயிக்க முடியல. இப்போ 2026 தேர்தல், அது 2001 இந்த மாவட்டத்தை கட்டி காத்த தலைவர் அண்ணன் சிவிஎஸ் தான். பல வெற்றிகள் குவிச்சிருக்கு. இப்ப கழகம் எப்படி 32 ஆண்டுகள் ஜெயிச்சிருக்கோ அது மாதிரி விழுப்புரம் மாவட்டத்தில் பல வெற்றிகளை, பல எம்எல்ஏ எம்பி யூனியன் சேர்மன் எல்லாம் உருவாக்குனது அண்ணன் தான். ஆனா இப்ப 2026 இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த பசுபதி இவர் என்ன பண்றாருன்னா, இவருக்கு எம்எல்ஏ சீட் இல்லைன்னு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யறாரு. எடப்பாடியாருக்கு லெட்டர் கொடுக்குறாரு, நான் இந்த பதவியை ராஜினாமா பண்றேன், நான் வந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அண்ணன் எடப்பாடியாரே அதை நீக்கிறார். அவரு தான் அவரை கட்சி விட்டு நீக்கிறார். ஆனா அவரே கட்சி விட்டு நீக்கிட்டு இப்ப நடந்த அரசியல் சூழ்நிலைகளை அவர் ஏத்துக்காம அண்ணன் சிவிஎஸ் வந்து பழி வாங்கணும், அவரை இது பண்ணுன்றத ஒரே காரணத்துக்காக இவர் ஒரு ஆள் தான் பேட்டி கொடுத்தாருன்றதுனால இவரை போடுறாரு. இவருக்கு என்ன தகுதி இருக்கு? நீக்கின கட்சியினோட பயில என்ன, ஒரு உறுப்பினரை நீக்கினா அவர் மீண்டும் கட்சியில வந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்து திருப்பி கட்சியில சேர்க்கப்படணும், கட்சியில சேர்த்து அறிவிப்பு வரணும். இவர் ஏதாவது திருப்பி இவர் இணைஞ்சிட்டார், இவர் இந்த கட்சியில சேர்த்துக்கப்படுதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் 5 வருஷம் உறுப்பினராக இருந்திருக்கணும். கட்சியினுடைய பைலாக்கே பொதுச் செயலாளருக்கு தெரியல, அவர் தான் கட்சி பொதுச் செயலாளர், அவர் தான் பைலாவை அவர் தான் பின்பற்றணும். இவர் தான் நீக்கிறாரு, அப்புறம் இவரே போடுறாரு. இவரே போட்டவொடனே இப்ப அவருடைய பின்புலத்தை நீங்க யார் வேணா விசாரிச்சு பாருங்க. 2001 முன்னாடி அவரு பிரபல சாராய வியாபாரி, புரியுதுங்களா? அந்த சாராய வியாபாரி பின்னாடி நாங்க வந்து ஒரிஜினல் அதிமுக, நாங்க அதிமுக ஒரிஜினலா இருக்கக்கூடிய நாங்க போய் எப்படி அவர் பின்னாடி பயணிக்க முடியும்? அதிமுகவினுடைய நிர்வாகிகளாக இருந்து நீக்கப்பட்டவர்களும் அதே போன்று தற்போதும் நிர்வாகிகளாக இருப்பவர்கள் தங்களுடைய ராஜினாமா கடிதங்களை கட்சி அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்த காட்சிகளை பார்த்தோம். அதே போன்று இவர்கள் எல்லாம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராகவும் அதிமுக முன்னாள் பொறுப்புகள் இருந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். தோராயமாக 1100 பேர் இன்று அதிமுகவிலிருந்து நிர்வாகிகள் விலகி இருப்பதாக அந்த தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் சுரேஷ்குமார். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க.